Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். எந்த ஒரு உலக தலைவர்களுமே எடுக்காத ஒரு மிக மோசமான முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இதை இந்தியா தரப்பு மிக கடுமையாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு அடாவடியான ஜனாதிபதி தான் ட்ரம்ப். நாம் எங்கே இறக்குமதி பண்ணணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நீங்கள் என்கிட்ட வாங்குன்னு சொல்லலாம். ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு பதிலாக என்கிட்ட வாங்கு, நான் உங்களுக்கு விலை கம்மியாக பண்ணித்தரேன், அதை விட பண்ணித்தரேன், இல்லை அங்கே குறைச்சிக்க, ஒரு வேண்டுகோளை வைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இவனிடம் வாங்குவதால் வரி விதிக்கிறேன்னு சொல்கிறது அடாவடி. நம்ம என்ன கேட்குறேன், இப்போ இந்தியா பல தடவை சொல்லிட்டு என்னென்னா, எங்களுக்கு எது சீப்பாக இருக்கோ அங்கே தான் வாங்க முடியும். நாங்கள் 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடி மக்களுக்கு நாங்கள் இந்த பெட்ரோல் என்பது ரொம்ப முக்கியம், டீசல் என்பது முக்கியம், கச்சா எண்ணெய் அத்தியாவசியமானது. அப்போ எங்களுடைய நலன் தான் முக்கியம். ஒரு இறையான் மிக்க நாடுக்கு எங்கே வாங்கணும்னு நீங்கள் எப்படி டைரக்ஷன் கொடுக்க முடியும்? இப்போ இந்த கேள்வியை கேட்டாங்க அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில், பத்திரிகையாளரே கேட்டாங்க. இந்தியா சொல்கிறது, நீங்களே ரஷ்யாவிடமிருந்து யுரேனியத்தை வாங்குறீங்களே, ஆமாம் வாங்குறீங்களே, அப்போ இந்தியா மட்டும் வாங்கினால் குற்றம் சுமத்தீர்கள் என்ற கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் ட்ரம்ப்? அப்படியா, நான் என்னென்னு கவனிக்கிறேன்னு தான் சொன்னார். அப்போ நீங்கள் உலகத்தில் என்ன நடந்தாலும் தலையிடுறீங்க, உங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? நமக்கு என்ன சொன்னார்? இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. வெறும் 24 மணி நேரம் நீங்கள் ரஷ்யாவோட இறக்குமதியை நிறுத்தி வேண்டு அறிவிங்க, நான் இது வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னாரு. இந்தியாவால் சொல்ல முடியாதுங்க. எங்கள் $60 நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கீங்க, எப்படிங்க நிறுத்துவீங்க? இன்னும் சொல்ல போனால் அது இந்தியாவில் இருக்கின்ற ரிலையன்ஸ் அம்பானிக்கும் பாதிக்கும். சீனாவை அமெரிக்கா எதிரி நாடு என்று கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆமாம், நாம் சீனாவோடு நெருக்கமாக இல்லை, ரஷ்யாவோடு நெருக்கமாக இருக்கோம். ஆனால் ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் நெருக்கமாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், சீனாவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனை இருக்குது. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நட்பு நாடாக மாட்டினா என்ன? இன்னைக்கு வளர்ந்த நாடு என்று எடுத்து பார்த்தால் அமெரிக்காவுக்கு அப்புறம் சைனா தான் அடுத்தடுத்துல இருக்கு. இன்னைக்கு 22 ட்ரில்லியன் எக்கனாமி அமெரிக்கா. ஆமாம், கிட்டத்தட்ட 18 ட்ரில்லியன் எக்கனாமி சைனா. நாம் 5 ட்ரில்லியன் தான் இருக்கோம். இப்போ 2 இடத்துல சைனா இருக்குது. சைனாவை ஒரு எதிரியாக பார்க்கிறது அமெரிக்கா. நாம ஏன் எதிரியாக பார்க்கணும்னு கேட்குறேன். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். ட்ரம்ப் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் நபராக மாறிக்கிட்டே இருக்காரு. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் காரணமாக இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு நான் 25% வரி விதிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதையும் மீறி நாம ரஷ்யாவோட வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு அபராதமாக மேலும் ஒரு 25%, மொத்தமாக 50% இந்தியாவுடைய பொருட்களுக்கு வரி விதிக்கிறேன் அப்படின்னு உலகத்துல எந்த ஒரு உலக தலைவர்களுமே எடுக்காத ஒரு மிக மோசமான முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இதை இந்தியா தரப்பு மிக கடுமையாக இருக்கிறாங்க. ஸோ இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மோடி விவசாய நலனுக்காக எவ்வளவு இழப்பையும் நாம் விவசாயினுடைய நலனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் நான் இந்த பணத்தை நான் கட்ட தயாரா இருக்கேன்னு மோடி சொல்லியிருக்காரு. நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு அடாவடியான ஜனாதிபதி தான் ட்ரம்ப், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நாம் எங்கே இறக்குமதி பண்ணணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆமாம், அதுதானே உங்களுடைய கண்ணியம், கௌரவம். ஒரு சொல்கிறது என்ன சொல்லப்போனால், நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க. ஆமாம், நீங்கள் எதை சாப்பிடணும், நீங்கள் யார்கிட்ட பேசணும், எங்கேருந்து வாங்கணும் என்பதை 3ஆம் மனுஷன் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் என்கிட்ட வாங்குன்னு சொல்லலாம். என்கிட்ட வாங்குங்க, ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு பதிலாக என்கிட்ட வாங்கு, நான் உங்களுக்கு விலை கம்மியாக பண்ணித்தரேன், அதை விட பண்ணித்தரேன், இல்லை அங்கே குறைச்சிக்க, ஒரு வேண்டுகோளை வைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. உனக்கு நான் வரி விதிக்கிறேன், அது கூட தவறு இல்லை. ஆனால் இவனிடம் வாங்குவதால் வரி விதிக்கிறேன்னு சொல்கிறது அடாவடி. அதுதான் முக்கியம். நான் 25 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்க முடியும், ஏன்னால் எங்களோட ஏற்றுமதி அளவிற்கு இறக்குமதியும் நான் சரிசமப்படுத்தணும், நாங்கள் அதிகமாக இறக்குமதி தான் பண்ணுறோம்
ஏற்றுமதியில் எங்களுக்கு சிக்கல் இருக்குது, அதனால நாங்கள் வரி விதிப்பு செய்து அதை சமன்படுத்துகிறோம், எங்களுடைய அமெரிக்க பொருளாதாரத்தை சமன்படுத்த முயற்சிக்கிறோன்னு ஒரு காரணம் சொன்னால் கூட அதில் லாஜிக் இருக்குது. நீ ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குற, நான் ரஷ்யாவிடம் வந்து நீ உங்கள் பொருளாதார தடை நாங்கள் விதித்திருக்கிறோம், நீ எங்களை மீறி வாங்கிட்டு இருக்க, நீ வாங்குவதனால்தான் அவன் வந்து இன்ன வரைக்கும் யுத்தத்தை நிறுத்தாமல் இருக்கான், நீனும் சைனாவும் தான் இந்த வேலையை பண்ணுறீங்க. இல்லை, இந்தியா மட்டுமே ரஷ்யா கிட்ட என்ன வாங்கலையே, சைனா வாங்குறாங்க, துருக்கி வாங்குறாங்க, சிங்கப்பூர் வாங்குறாங்க, என்ன பல நாடுகள் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், பொருளாதார தடை இருக்கிறது ரஷ்யா மேல. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை அதிகமாக கொள்முதல் செய்கின்ற நாடு சைனா தான். ஆமா, 60 விழுக்காடுக்கு மேல பண்றாங்க. அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது இந்தியா, 30 விழுக்காடுக்கு மேல, 37 விழுக்காடுன்றாங்க. இப்ப இந்த 2 நாடுகளும் அதிகமான கச்சா எண்ணெயை வாங்குவதால் தான் ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியல என்கிற கோபம் ட்ரம்புக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்படி நீ கோவப்படுற நீங்க ரஷ்யாவிடம் வந்து எதுவுமே இறக்குமதி பண்ணலையா? யுரேனியத்தை இறக்குமதி பண்றாங்க, பலேடியத்தை இறக்குமதி பண்றாங்க, உரங்களை இறக்குமதி பண்றாங்க. இல்ல அவ நீ இறக்குமதி பண்றேன்னு நம்ம சாஃப்டா சொல்றோம். ஆமா, இது சாஃப்ட்ங்கிற வரும்போது நான் சொல்றேன், நம்ம இவ்வளவு சாஃப்டா வந்து அமெரிக்காவோட இருக்கணுமாங்கிற கேள்விதான். எத்தனை சாஃப்டா நம்ம இருக்கோம்? அமெரிக்காவை நம்ம பகிச்சிக்க விரும்பல. அடிப்படையில் இந்தியா என்பது சோவியத் யூனியனோட நெருங்கிய நட்பு நாடாக இருந்த வரலாறு இருக்கிறது. 75 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பார்த்தா கூட, அது ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்தே பாருங்க, நாம் வந்து சோவியத் யூனியனோடு நெருக்கமாக இருந்தோம். அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் உடைந்த பிறகும் ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்கிறோம். ஆனால் கடந்த ஒரு 10 வருடத்துக்கு மேல நம்ம அமெரிக்காவோட நெருக்கத்தை கொண்டு இருக்கோம். என்ன காரணம்? அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு. அமெரிக்காவிடம் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய விஷயங்களை ஏற்றுமதி பண்றோம். ஜவுளி துணிகளை ஏற்றுமதி பண்றோம், மருந்து பொருள்களை ஏற்றுமதி பண்றோம், பட்டை தீட்டிய வைரங்களை ஏற்றுமதி பண்றோம், அதிகமான அந்நிய செலவாணியை அமெரிக்கா மூலமா பெறுகிறோம் அப்படிங்கிற அடிப்படை ஒன்று. இரண்டாவது, 52 லட்சம் இந்தியர்கள் அமெரிக்கால இருக்காங்க. அது முக்கியமானது. அவர்களுடைய நலன் முக்கியமானது. இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கிடையில வந்து இதற்கு முன்பாக இருந்த பைடனோடும் நம்ம நெருக்கமாக தான் இருந்தோம். ஆனால் 2017 காலத்துல ட்ரம்ப் வெற்றி பெறணும் என்று பிரச்சாரமே செஞ்சோம். அதெல்லாம் வரலாறு இருக்கிறது. இப்போ இப்படி நெருக்கமாக இருந்த நம்மோடு ஏன் இவ்வளோ அமெரிக்கா வந்து வன்மம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். என்ன காரணம் என்பதை அவரே சொல்றாரு. நீ ரஷ்யாவோட இறக்குமதியை நிப்பாட்டணும், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது. எங்க கடந்த 3 வருஷமா இந்தியாவில் பெட்ரோல் விலை அதே 102 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஆமா, என்ன காரணம்? ஏன்னா ரஷ்யா கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப கம்மியா வாங்குறோம், அதுவும் இந்தியன் ருபீஸ்ல வாங்குறோம். இல்ல 40, அது ரஷ்யாவோட நம்ம வந்து டாலர்ல தான் வாங்குறோம், $60 வாங்குறோம். ஓகே, நம்ம வந்து பிரிக்ஸ் நாடுகள்ல தான் ரூபாயில வியாபாரம் பண்றோம். ஓகே ஓகே, $60 வாங்குறோம். $60 வாங்கினா நம்ம 100 ரூபாய் கீழே விற்க முடியும், 70 ரூபாய் 80 ரூபாய் கூட கொடுக்க முடியும். ஆனாலும் நம்ம கன்சிஸ்டண்டா நம்ம 102 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கினீங்கன்றா அவன் $120 குறையாம கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம லாபத்தை பார்க்குறோம். நம்ம என்ன கேட்குறேன், இப்போ இந்தியா வந்து பல தடவை சொல்லிட்டு என்னன்னா, எங்களுக்கு வந்து எது சீப்பாக இருக்கோ அங்கே தான் வாங்க முடியும். நாங்கள் 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடி மக்களுக்கு நாங்கள் வந்து இந்த பெட்ரோல் என்பது ரொம்ப முக்கியம், டீசல் என்பது முக்கியம், கச்சா எண்ணெய் அத்தியாவசியமானது. அப்போ எங்களுடைய நலன் தான் முக்கியம். ஒரு இறையாண்மை மிக்க நாடுக்கு எங்க வாங்கணும்னு நீங்க எப்படி டைரக்ஷன் கொடுக்க முடியும்னு கேட்கிறோம். ஒரு பெரிய மனப்பான்மையில செயல்பட்டு இருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 30 தடவை சொல்லிட்டார், நான் சொல்லிதான் நிறுத்தினாங்கன்னு. நம்ம சொல்றோம், திருப்பி சொல்றோம், நம்ம அப்படி சொல்லல அப்படின்னு சொல்றோம். இல்ல, பிரைம் மினிஸ்டர்ல வந்து எந்த ஒரு உலக தலைவரினுடைய தலையீடும் இல்லைன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. இன்னும் என்னன்னா, நான் என்ன பாக்குறேன்னா, நம்ம இன்னும் கூட சாஃப்டா ட்ரம்ப் பேரையே சொல்றது இல்ல, ட்ரம்ப் பேரையே சொல்லல, 3ஆம் நாடு தலையீடு இல்லைன்னு தான் சொல்றோம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து அமெரிக்காவிற்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம ஏன் வந்து அந்த நம்ம ரொம்ப ஒரு சாஃப்டான போக்கை கடைபிடிக்கிறோம்? என்ன காரணம்? அது முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம இதுவரைக்கும் கடந்த காலங்களில் அப்படி அமெரிக்காவோட சாஃப்டா போக்கை கடைபிடிக்கல. 71 யுத்தம் கூட இந்தியா பாகிஸ்தான் நடந்த போது கூட, அப்பொழுது அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்த நிக்சன் நம்மோடு பெரிய அளவில் முரண்பட்டார். அப்பொழுது இந்திரா காந்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எங்களை ஆட்சி செய்த காலம் முடிந்து விட்டது. இது ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்.
ஆனால் நம்ம இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கலை, சாஃப்டாக தான் அப்ரோச் பண்ணுறோம். என்ன காரணம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்தியர்களுடைய அங்கே நலன் பார்க்குறோம், அமெரிக்காவை பகத்திக்கொள்ள நம்ம விரும்பலை, இது ஒரு முக்கியமானது. ஆனாலும் திருப்பி திருப்பி நம்ம என்ன சொல்கிறோம், இது இது எங்களுடைய முடிவு தான், ஒரு இறையாண்மைக்கு மிக்க நாடுக்கு உரிமை இருக்கிறது. இப்போ இந்த கேள்வியை கேட்டாங்க அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில், பத்திரிகையாளரை கேட்டாங்க, இந்தியா சொல்கிறது நீங்களே ரஷ்யாவிடமிருந்து யுரேனியத்தை வாங்குறீங்களே, ஆமாம் வாங்குறீங்களே, அப்போ இந்தியா மட்டும் வாங்கினால் குற்றம் சுமத்தீர்கள் என்ற கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் ட்ரம்ப்? அப்படியா, நான் என்னென்னு கவனிக்கிறேன்னு தான் சொன்னார். அப்போ நீங்கள் உலகத்தில் என்ன நடந்தாலும் தலையிடுறீங்க, உங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடித்தனம். நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி பண்ணுறீங்க யுரேனியத்தை, அது உங்கள் தேவைக்கு என்ன வேணாலும் பண்ணுறீங்க, 2 லட்சம் கோடி மதிப்புக்கு நீங்கள் இறக்குமதி பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணதான் நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க. இப்போ நம்ம இப்போ ஏற்றுமதி செய்கின்ற பொருள்கள் பாருங்களேன், துணி, ஜவுளி துணிக்கு நீங்கள் 50 விழுக்காடு இன்னைக்கு போடுறீங்க. நம்ம இன்னைக்கு ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் 2வது இடத்துல இருக்கு. ஆமாம், எவ்வளோ பெரிய பாதிப்பு நமக்கு. திருப்பூர், கோயம்புத்தூருக்குலாம் மிகப்பெரிய அடிவுயும் போல இருக்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டை தீட்டிய வைரம் குஜராத்லேருந்து ஏற்றுமதி ஆயிரம், சூரத்லேருந்து அனுப்புகிறாங்க, மருந்து பொருள்கள் அனுப்புகிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் 50 விழுக்காடு போடுவீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்களுக்கு பாதிக்கும். நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, ட்ரம்புக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கிறது. என்ன கோபம் இருக்கு? என்ன கோபம்னா, அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு அப்புறம் அவருக்கு வாழ்த்து சொன்ன முதல் தலைவரே ரஷ்யாவுடைய விளாடிமிர் புடின் தான். எனக்கு விளாடிமிர் புடின் தான் நண்பர்னு சொன்னார். பக்கத்தில் இருக்கின்ற மெக்சிகோ கூட அவர் போய் தலைவரை பார்க்கல, கனடாவோட பிரதமரை கூட பார்க்கல, இவர் வாழ்த்துக்களை ஃபோனில் சொன்னாங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உறவை கொள்ள போகிறாங்க, நெருங்கிய நட்பு வரப்போகுது. இதுவரைக்கும் ரஷ்யா அமெரிக்கா எதிர் துருவத்தில் இருந்தாங்க, நாங்கள் நட்பாக மாறப்போயிரோம்னு சொன்னார் ட்ரம்ப். உலகமே அதிசயமாக பார்த்தாங்க. ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபரை கூட மிக மோசமாக நடத்தினாங்க. வெள்ளை மாளிகையில் அவரை அவமானப்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. ஏன்னா ரஷ்யாவோட நட்பு வேணும்னு. ஆனால் உங்கள் நட்பை ரஷ்யா ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியலையே. புடின் உங்களை நம்பலையே, அந்த கோபம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் புடினோட நெருங்கி நட்பு கொள்ள போகிறோம், இன்றைக்கி உலகத்தில் போரை நிறுத்த போகிறேன், இனிமேல் ரஷ்யாவோட அமெரிக்கா நட்பாக இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அதை புடின் நம்பவில்லை, அது முக்கியமானது. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை 40 நாட்களுக்குள் நிறுத்தவில்லை என்றால் ஒரு ஒரு ரிட்டாலியேஷன், ஒரு எச்சரிக்கையை கொடுத்தீங்க. அது கொஞ்சம் கூட மதிக்கலை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் போய் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கிறார் 2 தினங்களுக்கு முன்பு. இந்த மாதிரி போர் நிறுத்தம் வேணும், உக்ரைனோட போர் நிறுத்திடுங்க, ஒரு சமாதானத்துக்கு வாங்கன்னு பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருச்சு. முடிந்த அடுத்த நாள் தான் இந்த 25 விழுக்காடு டேக்ஸ் அறிவிக்கிறார். நமக்கு என்ன சொன்னார், இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. வெறும் 24 மணி நேரம் நீங்கள் ரஷ்யாவோட இறக்குமதியை நிறுத்தி வேண்டு அறிவிங்க, நான் இது வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னாரு. இந்தியாவால் சொல்ல முடியாதுங்க, எங்கள் $60 நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கீங்க, எப்படிங்க நிறுத்துவீங்க? இன்னும் சொல்ல போனால் அது இந்தியாவில் இருக்கின்ற ரிலையன்ஸ் அம்பானிக்கும் பாதிக்கும். நம்ம ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணலை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ பாரத் பெட்ரோலியமோ நாங்கள் நேரடியாக வாங்கலைன்னாங்க. அது ட்ரம்ப் சொன்னார், இது ஏற்றுக்க முடியாது. காரணம், ரிலையன்ஸ் அம்பானிக்கும் ரஷ்யாவுடைய அந்த ரோஸ்வாட் நிறுவனத்துக்கும் தான் டைஅப்பு ஒப்பந்தம் அப்படின்னாங்க. இது ஏற்றுக்க முடியாது. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு பீப்பாயாக வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் சைனா தெளிவாக சொல்லிட்டாங்க, சைனாவுக்கு 100 விழுக்காடு டேக்ஸ் போட்டிருக்காரு. அதை பற்றி கவலையும் படலை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அமெரிக்காவை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தணுன்ற. எதுக்கு இன்னமும் நம்ம ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை பண்ணிட்டு இருக்கணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம கடந்த காலங்களில் எப்படி இருந்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை எப்படி டீல் பண்ணோம், ஏன் இந்த நெருக்கத்துக்கு நம்ம நகர்ந்தோம்? பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். திருப்பி மறுபடியும் சொல்வது இதுதான், தனியார் நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக நம்ம இந்தியாவுடைய இறையாண்மையை அடகு வைத்து விடக்கூடாது. அது முக்கியமானது. ரிலையன்ஸ் அம்பானிக்காகவோ
இல்லை மற்றவர்களுக்காகவோ நீங்கள் போய் அமெரிக்காவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு இந்தியா என்பது ஒரு வளர்ந்த நாடாக போயிட்டு இருக்கோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜிடிபி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ நம்ம வந்து என்ன முடிவுக்கு வரணுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கோம். நான் இப்போ வருகின்ற இந்த மாதம் நினைக்கிறேன் ஷாங்காய் மாநாட்டுக்கு பிரதமர் போகிறார். ஆமாம், அது இப்போ இன்னைக்கு பரபரப்பாக ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. சைனாக்கு போறாரு, பரபரப்பாக வந்துகிட்டு இருக்கு. சீனா போறார், ஷாங்காய் மாநாடு தான். இந்த ஷாங்காய் மாநாட்டில் ரஷ்யாவும் வர்றாங்க. இதை அமெரிக்கா உற்று கவனிக்கிறாங்க. உலகமே இன்னைக்கு உற்று பார்க்குது. இன்னைக்கு சீனாவுக்கு போனா என்ன மாற்றம் ஏற்பட போயிருது, இதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, அதாவது இந்தியா, ரஷ்யா, சீனா 3 பேரு கை கூகணுங்கிறீங்களா? கண்டிப்பாங்க. நம்ம ஏன் நம்ம சீனாவோட எதிரியாவே நம்ம பார்க்கணும்னு கேட்கிறேன். சீனாவை வந்து அமெரிக்கா எதிரி நாடு கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆமா, நாம் சீனாவோடு நெருக்கமா இல்ல, ரஷ்யாவோடு நெருக்கமா இருக்கோம். சைனாவுக்கு, ஆனால் ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் நெருக்கமா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சீனாவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனை இருக்கு. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நட்பு நாடாக மாட்டினா என்ன? ஏற்கனவே சீனாவுடைய பிரதமர் இந்தியாவுக்கு வந்தார். மகாபலிபுரத்துல நம்ம சந்தித்த நிகழ்வு அவ்வளவு உலகமே பரபரப்பா பார்த்துச்சு. அடுத்து இன்னைக்கு சந்திக்க போறாங்க. சீனாவிற்கும் இடையில 7 வருடங்களுக்கு முன்பாக பிரதமர் மோடி சென்று வந்த நிகழ்வும் இருக்கிறது. இதை பயன்படுத்தி தான் என்னன்னு கேட்கிறேன். ட்ரம்புக்கு ஒரு ரிட்டாலியேஷன் கொடுங்க, ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுங்க. சின்னஞ்சிறிய நாடு உக்ரைனோட அதிபர் வெள்ளை மாளிகையில் என்ன பேசினார்? ஜனாதிபதி ட்ரம்பும் துணை ஜனாதிபதியும் நீங்க வந்து திருப்பி வந்து ஜெலன்ஸ்கியை வந்து ப்ரெஷர் கொடுத்த போது இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் எங்களுடைய உக்ரைனுடைய இறையாண்மைக்கு நாங்கள் வந்து எதிராக இருக்கின்ற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் வந்து எங்களுடைய பகுதி கிரீமியா பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டோம் என்று உத்தரவாதம் கொடுத்தா தான் நான் வந்து போர் நிறுத்தத்துக்கு வருவேன் சொன்னார்ல. இப்படி சொல்லிட்டு வெளியே வந்து பேட்டியும் கொடுத்தாருல, சொல்லாமக்கெல்லாம வெளியே போனார். அந்த இதுக்கு நான் எடுக்க வேண்டியதானே? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வளர்ந்த நாடு என்று எடுத்து பார்த்தால் அமெரிக்காவுக்கு அப்புறம் சைனா தான் அடுத்தடுத்துல இருக்கு. இன்னைக்கு 22 ட்ரில்லியன் எக்கனாமி அமெரிக்கா. ஆமா, கிட்டத்தட்ட 18 ட்ரில்லியன் எக்கனாமி சைனா. நாம 5 ட்ரில்லியன் தான் இருக்கோம். இப்போ 2 இடத்துல சைனா இருக்கு. சைனாவை ஒரு எதிரியாக பார்க்கிறது அமெரிக்கா. நாம ஏன் எதிரியா பார்க்கணும்னு கேட்கிறேன். அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு ஏன் நமக்கு எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு பாகிஸ்தானோடு நம்ம நட்பு பண்ண முடியாது. நமக்கு பாகிஸ்தான் எப்பொழுதுமே எதிரி நாடு தான், அதை நான் பேசல. சீனாவை ஏன் நம்ம பகிர்ச்சிக்கணும்னு கேட்கிறேன். அமெரிக்கா வேண்டுமா சீனா வேண்டுமா என்று கேட்டால் சீனாவை நம்ம சேர்த்துக்க வேண்டியது. ஆனாலும் சைனா வந்து இந்தியா வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் பாருங்களேன். சீனா இந்தியா வந்து சீனாவுக்கு போட்டியே இல்லைங்க. இரண்டும் பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. இன்னைக்கு உலக அளவில் 50 விழுக்காடு மக்கள் சீனாவிலையும் இந்தியாவில தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 150 கோடி, நம்ம ஒரு 140 கோடி, கிட்டத்தட்ட நெருக்கி 300 கோடி மக்களை நம்ம கொண்டிருக்கிறோம். உலகம் 750 கோடி என்னமோ தான் இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய மனித வளம் இந்த நாட்டுக்கு இருக்கு. சீனாவோட ப்ராடக்ட் நம்ம இறக்குமதி பண்றோம். சீனா பெரிய சந்தை, இந்தியாவுக்கு பெரிய சந்தை தான். நாம இந்த ஷாங்காய் மாநாட்டுக்கு போகின்ற விஷயத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இன்னைக்கு எல்லாருமே பேசுறோம். நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் நம்மளை வந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு அமெரிக்கா. நீங்க பாக்குறீங்க அந்த 55 லட்சம் 52 லட்சம் மக்களுக்காக நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு அந்த 52 லட்சம் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு ஃபண்டு தர்றாங்கன்னு நீங்க பாக்குறீங்க, தேர்தல் நிதி கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்க. அது அல்ல முக்கியம். நமக்கு முக்கியம் என்பது இந்திய இறையாண்மை. 140 கோடி மக்களுடைய இறையாண்மை முக்கியம். நம்ம ஏன் வந்து பயப்படணும்னு இந்த கேள்வியை தான் நான் வைக்கிறேன். அமெரிக்காவை பார்த்து ஏன் பயப்படணும்? 30 தடவை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லும்போது கூட சிம்பிளா ட்ரம்புக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏன் நம்மளால ஒரு ட்வீட் பண்ண முடியல? இன்னைக்கு சொன்னோம், பேசவே இல்லைன்னு. அப்ப இந்த இடத்துக்கு நகர வேண்டும் என்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா முன்னெடுக்கணும். ஏனென்றால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து சொல்கின்ற விஷயத்தை கூட ஒரு வேண்டுகோளா சொல்லலை, மிரட்டல் துணி. ஆமாம், இந்த மிரட்டல் துணி நமக்கு ஒரு சரியான விஷயம் இல்லைல்ல. நம்மை வந்து 3ஆம் நாடு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நம்ம ஒன்றும் ஒரு சின்ன நாடு கிடையாது, நம்ம ஒரு வலிமையான நாடு தான். ஆனால் நம்ம எப்பொழுதுமே நட்பை பாராட்டுகிறவர்கள் கொஞ்சம் அதை மெதுவாக சொல்லுவோம், அதை வந்து ஒரு ரொம்ப அழுத்தமாக சொல்லலை, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இது சரியான நேரம். ஸோ இந்தியாவை வந்து மிரட்டி பணிய வச்சிட முடியும்னு வந்து ட்ரம்ப் நினைக்கிறாரு. ட்ரம்புடைய பாணியே மிரட்டும் பாணி தான்.
நீங்க எந்த நாட்டு தலைவரோட பேசும்போது மிரட்டும் துணி தான். நான் அதனால தான் அந்த ஜெலன்ஸ்கி உதாரணம் சொன்னேன். வெள்ளை மாளிகையில் வைத்து ஜெலன்ஸ்கியை மிரட்டத்தான் செஞ்சாங்க. உலகமே அந்த அந்த காட்சியை பார்த்துச்ச. ஜெலன்ஸ்கியோட வந்து ஒரு கண்ணியமா பேசினாங்களா? மிரட்டல் தொழில் தான் இருந்துச்சு, மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆகவே நம்ம எடுக்கிற முக்கியமான அந்த விஷயம் என்பது நம்மளுடைய கண்ணியத்தை, நம்முடைய இறையாண்மையை ஏன் விட்டு கொடுக்கணும்? நமக்கு நஷ்டமே வரட்டுங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அதாவது அமெரிக்கா வந்து அவங்களுடைய விவசாய பொருட்களை இந்தியாவில் வந்து இறக்குமதி இன்னொரு விஷயம், இந்த ஒப்பந்தங்கள் மூலமா என்ன அவங்களுடைய விவசாய எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட, நம்ம ஏற்கனவே அது விஷயம் பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்முடைய இந்திய விவசாயம் அழிந்து விடுன்னு பயப்படுறோம். இந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த போது கூட ஏன் எதிர்த்தோம்? இந்திய விவசாயம் பாதிக்கப்படக்கூடாதுங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய மரபணு விதைகளை கொண்டு வந்து இங்கே விதைச்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா என்ன, நம்ம இந்தியா என்ன அவர்கள் குப்பை தொட்டியா? நான் என்ன கேட்குறேன், எங்களுடைய அவருடைய குப்பைகளை கொட்டுவதற்கான இடமா? இதற்கு பயப்படணும் ஏன்னு கேட்குறேன். ஒரு இந்தியனாக, ஒரு சுதந்திரமான ஒருத்தனாக நம்முடைய கேள்வி நம்ம முன்வைக்கிறது தான். நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்மள்ட்ட என்ன வளம் இல்லை? அதான் இதனால டைரக்டா இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பா விவசாயிகளின் பக்கம் நின்று நான் எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் செலுத்த தயாருன்னு இன்னைக்கு எடுத்த முடிவு இல்ல. இந்த முடிவை ஏன் கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்கணும்ன்ற, எதுக்கு இது வரைக்கும் இந்த காலதாமதம்? நம்ம காலதாமதப்படுத்தத்தான் அவர் வந்து அவருடைய துணி மாறியது. காலதாமதப்படுத்தினால்தான் அவருடைய துணி மிரட்டும் துணியாக மாறியது. அதாவது நான் தான் போற நிறுத்தினேன்னு சொல்லும் பொழுதே நீங்க ஒன்றும் போற நிறுத்தல, நாங்க தான் நிறுத்திக்கிட்டோம், பாகிஸ்தான் வந்து காலில் விழுந்தனால தான் நிறுத்தினோம், நீங்க அதுல தலையிட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்லலை? இதுதான் கேள்வி. இதை ஏன் நம்ம பவ்யமா சொல்லணுங்கிற கேள்விதான். இதை ஏன் நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு பணிந்து சொல்லணுங்கிற கேள்விதான். மற்றபடி விஷயம் ஒன்றும் இல்லை. அப்ப இதை நாம் தடுக்க வேண்டும்னு நான் கேட்கிறேன். எனக்கு நான் திருப்பி மறுபடியும் இந்திரா காந்தியை தான் இந்த இடத்துல நான் கோட் பண்றேன். அந்த ரிச்சர்ட் நிக்சனுக்கு இந்திரா காந்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் இருக்கு. எங்களுடைய முதுகெலும்பு நேராகி விட்டதுன்னு சொன்னாங்க. எப்பொழுது? இந்தியா சுதந்திரம் அடைந்த போதே எங்களுடைய முதுகெலும்பு நேராகி விட்டது, பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எங்களை ஆட்சி செய்த காலம் முடிந்து விட்டதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ ஞாபகப்படுத்துறேன். அதை ஏன் இப்பொழுதும் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல? இது ஸ்ட்ராங்காக சொல்லலைன்னா நாம் அவர்களுடைய சொல்லுக்கு அடிமைப்பட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுதான் சொல்றேன். நமக்கு அமெரிக்காவுடைய உறவு தேவைதான், அதுல மாற்றுக்கிறதுலாம் இல்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு நாம் வந்து அவர் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய அடிமைகள் இல்லை, அடிமை இல்லை. நாம் வந்து தனித்து நிற்கின்ற இறையாண்மை மிக்க நாடு. நம்ம இப்ப ரஷ்யாவோட நெருக்கமா இருக்கோம். ரஷ்யா என்னைக்காவது கட்டளை போட்டிருக்கா? இல்ல. அதனாலதான் சொல்றேன், ஏன் சீனாவோட நெருங்கக்கூடாதுன்னு. சீனா நமக்கு ஒன்றும் கட்டளை போடல. சொல்ல போனா சீனா 2000 கிலோமீட்டர் தூரம் எல்லையை பகிர்ந்து இருக்கிறது. பேச்சுவார்த்தை மூலமாக அதை சரி செய்யணும்னு சொல்றோம். ஆக்கிரமிக்கப்பட்ட சீனா ஆக்கிரமிக்கப்பட்ட இது காஷ்மீர் இருக்கிறது, அருணாச்சல பிரதேசம் இருக்கிறது. இது ஏன் நாம் பேசி தீர்க்க கூடாது? இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல வந்து அமெரிக்காவுடைய கப்பல்களையும் அவர்களுடைய விமானங்களையும் நிறுத்த முயற்சி பண்றாங்க. பாகிஸ்தான் முழுமையாக அமெரிக்காவிற்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவர்களோடு முழுமையாகிட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 15% வரியை அமெரிக்கா இன்னைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது, குறைத்திருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் ஏன் நான் சீனாவோடு இணையக்கூடாது? நீ ஏன் எத்தனை காலத்துக்கு நீங்க சீனாவோட எதிரியா இருப்பீங்க? இதைத்தான் கேட்கிறேன். அமெரிக்காவுடைய எதிரி என்று சீனா தெளிவாக சொல்லிவிட்டது. நாங்கள் அமெரிக்காவை எதிர்க்கிறோம், அமெரிக்கர்களை எதிர்க்கிறோம், எங்களுக்கு 100 விழுக்காடு டாக்ஸ் போடுங்க, இல்லை 200 விழுக்காடு போடுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை அவங்க சொல்லிட்டாங்கல்ல. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அடிப்படையில் நாம் நெருங்கக்கூடாது. அப்படி நெருங்கினால் அதுக்கு ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு ஆட்டம் கண்டிருக்கும்ல. நம்ம சீனாவோடு சேர மாட்டோங்கிற அடிப்படையில் தான் அவர் இவ்வளவு தூரம் பேசுறார். ஷாங்காய் மாநாட்டை பிரதமர் மோடி அவர்கள் இதை வேற விதமா பயன்படுத்தணும், டிப்ளமேட்டிக்கா பயன்படுத்தணும். சீனாவோடு நெருக்கம் காண்பிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். அப்பொழுதுதான் ட்ரம்ப் அடங்குவார். நம்ம வந்து இவருக்கு பயந்துகிட்டு எங்க நமக்கு யாரு விலை கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்க இல்லையா? ஒரு கடையில வந்து ஒரு துணி வாங்குறோம், அதே துணி இன்னொரு கடையில 100 ரூபாய் குறைவுனா நம்ம எங்க போய் வாங்குவோம்? 100 ரூபாய் எங்க கம்மியா இருக்கு. சராசரியான ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற இயல்பு, அது அவனுடைய தன்மானத்துக்கான உள்ள இயல்பு ஒரு நாட்டுக்கு இருக்க கூடாதா? இது எவ்வளவு பெரிய ஒரு அராஜகமான அடாவடித்தனம் ட்ரம்ப் செய்வது. இதை தெளிவாக அரசு தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு விசிட் விசால போனா 13 லட்சம் ரூபாய் 13 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும். ஆமா, இது அடாவடி இல்லையா? 13 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டுறவங்க தான் எங்க நாட்டுக்கே வரணும்னா எவ்வளவு பெரிய ஒரு அடாவடி. ஆமா,
ஏன் அவங்களோட நம்ம உறவு இருக்கணும்? அந்த உறவு நமக்கு தேவையான்னு கேட்கிறேன். 13 லட்சம் அதுல 10 முறை துபாய்க்கு போயிட்டு வந்துடலாம். அதான் சொல்றேன், அந்த உறவு நமக்கு தேவையாங்க? எதிரி வீட்டிலேயே கை நினைக்க மாட்டோம் நம்ம. ஆமா, ஒரு எதிரியா பேசினாவே நம்ம வீட்டுக்குள்ள போக மாட்டோம். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் இந்தியர்கள். இதுக்கு ஏன் இவன்ட்டு அடிமையா இருக்கணும்? இவன் அப்படி நமக்கு தேவை? இந்த முடிவை வெகு சீக்கிரம் எடுக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். ஓகே, நம்ம ட்ரம்புக்கு பயந்து கொண்டு ட்ரம்பை தாஜா செய்கின்ற வேலையை விட்டுவிட வேண்டும். இவ்வளவு ஒரு 10 வருஷமா நம்ம இடம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு அதை விட்டு விலகி மீண்டும் ரஷ்யாவோடு நம்ம நெருக்கத்தை காண்பிக்க வேண்டும். எதிர்க்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் சைனாவோடு நம்ம நெருக்கம் காண்பித்தால் நம்முடைய பொருளாதாரம் வளரத்தான் செய்யுமே ஒழிய வீழாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ட்ரம்ப் இந்தியாவுக்கு 50% வரி உயர்த்தியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் அதை நாம் எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக பேசுனீங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ரீதியில் சைனாவும் இந்தியாவும் கைகோர்த்து அமெரிக்காவுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும்னு பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.